வணக்கம். சூலூர் 11 வயது பெண் குழந்தை இறப்பு மிகவும் கொடூரமானது. ஒரு காம கொடூரனால் மிகவும் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு வழியாக அந்த பெண்ணோட குழந்தையோட உடம்பை வாங்கிட்டு போய் மேட்டூர் பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தையோட ஆத்மா சாந்தி அடையணும், அமைதி அடையணும், ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். எப்படியாப்பட்ட சூழ்நிலையில ஒரு மேற்கு மண்டல ஐஜி, அதுவும் பெண் ஐஜி, அந்த இடத்துல பிரஸ் மீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப முதல்வர் அவர்களும் கொஞ்சம் தாமதமா விட்டா கூட பரவாயில்ல, அவரே மனசுக்குள்ள கர்த்தரே உன் முன்கிரீடத்தை நான் தலையிலே வாங்கி விட்டேனோ, 10 நாளுக்குள்ள எத்தனை கொலை, எத்தனை கற்பழிப்பு, எவ்வளவு கொடூர சம்பவங்கள், நான் ஒருத்தர் தான் அதிகார மையம் சொல்லி தனியா மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு கூட அவர் வருத்தப்பட்டுக்கலாம். இந்த குழந்தையை நினைச்சு கூட வருத்தப்பட்டு அறிக்கை விட்டுருக்கலாம். அப்படியாப்பட்ட இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் பெண்கள் ஒரு சாவு வீட்டுக்கு போனா நல்ல சேலை கட்ட மாட்டாங்க, தலையில பூ வைக்க மாட்டாங்க, நல்லா தலையை வாரி முடிய மாட்டாங்க, துக்கத்தோட தான் போய் அட்டன் பண்ணுவாங்க. இந்த அம்மா அந்த இடத்துல கருப்பு பேச்செல்லாம் போட்டு போவானா, ஒரு அதிகாரி, உயர் அதிகாரி, அவங்க யூனிஃபார்ம்ல இருக்காங்க, கரெக்ட், கருப்பு பேச்சு கூட தேவையில்லை, ஒரு சிரிப்பு பேச்சு இல்லாம இருக்கலாம்ல, அது குலுங்கி சிரிக்கிற சிரிப்பு பேச்சு இல்லாம இருக்கலாம்ல. இவ்வளவு வருத்தத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் எல்லாரும் குழப்பத்துல தவிப்புல இருக்கப்ப அந்த காட்சியை பாக்குறப்ப டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோருக்கும் தெரியாதனமா வந்து முதல்வர் பதவியில மாட்டிக்கிட்டோம் வருத்தப்படக்கூடிய முதல்வர்களுக்குமே எவ்வளவு தர்ம சங்கடத்தை உண்டாக்கி இருக்கு இந்த விஷயம். இது வேதனைப்படுறதா கோவப்படுறதான்னு தெரியல. வணக்கம்.